ஊட்டிக்கு நிறையா நிகழ்ச்சி வந்திருக்கேன். நீடில் ஃபேக்ட்ரி உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஆயுத பூஜைக்கெல்லாம் வருஷம் வருஷம் வந்து நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். அது எங்களோட செலிபிரிட்டியோட வருவோம். நான் மதுரை முத்து, ரோபோ சங்கர், ஈரோடு மகேஷ், புகழ், பாலா எல்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது கூட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டில் ஒரு தரம் நடத்துனாங்க. 2 கோடி பேர் வந்திருந்தாங்க. என்ன மறைக்கிறேன் மொதல கட்டிக்கு 2 கோடி பேர் உண்மையிலங்க. ஒருத்தர் பேர் தனக்கோடி, இந்த பேர் புண்ணிய கோடி. பைக் சைடு ராக்கெட் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வரலன்னா ஒரு அம்மா கேட்டாங்க, கிரிசா உங்களை டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், இந்த மேடையில் பண்ற நிகழ்ச்சியை விட எனக்கு நீங்க டிவியில் பண்ற நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியாம்மா, டிவியில் அவ்வளவு நல்ல நகைச்சுவை நான் பேசுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, டிவின்னா உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒன்றும் பண்ண முடியும், பேசுறதை கேட்டு தொடர்ந்தாங்க. சிரிப்பீங்க உடனே, கேவலப்பட்டு அவ்வளவு சந்தோஷம். அடி வைக்கிறது சிரிக்கிறேன் பாப்பா. ஒரு அம்மா கேட்ட, எவ்வளவு நேரம் நீங்க மெமிகிரி பண்ணுவீங்க? நீங்க எவ்வளவு நேரம் சொன்னாலும் நாங்கள் பண்ணுவேங்க, எல்லாம் நிறைய கான்செப்ட். நீ எவ்வளவு நேரம் பண்ணு, நான் 5 நிமிஷம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதாவது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அம்பத்தூர்ல, அதனால ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால ஷிஃப்ட் கணக்கு இல்லையா, காலையில் ஷிஃப்ட், மதிய ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். மதிய ஷிஃப்ட்னா வீட்டுக்கு வரது நைட் லேட் ஆகிடும், நைட் 12 மணிக்கு மேலே ஆகிடும். ஆனால் அவர் வந்து வெளியிலலாம் சாப்பாடு கொண்டு போக மாட்டார், வெளியில் கடையிலையும் சாப்பிட மாட்டார், கேண்டீன்லையும் சாப்பிட மாட்டார், வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவார். ஆனால் இவர் எவ்வளோ நேரம் வீட்டுக்கு லேட்டாக வந்தாலும் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மனைவியே சாப்பிடுவாங்க. இந்த காலத்தில் இருக்கிற கைதாட்டில், ஏன்னா இப்படி இந்த காலத்தை பிடிக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து தான் சமைக்கணும், வந்தவனும் சமைக்க மாட்டாரு. காய்கறியில் வெட்டி பாத்திரம் கழுவி வச்சு தான் சமைப்பாரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்பெல்லாம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம மக்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மா மொபைலில் இதுதான் பாடத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம்மா. நடக்கும்போது நம்ம கிராஸ் பண்ண டக்குன்னு மாற்றிக்கலாம் மொபைலில். பசங்க அவ்வளோ உஷாராக இருப்பாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. தெரிஞ்ச கேள்விக்கு 1 லைன் எழுதுவான், தெரியாத கேள்விக்கு 10 பக்கம் எழுதுவாங்க. பசங்க பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு கேள்வி மிரட்டிடுவாங்க. முதலாம் குலோத்துங்கன் யார்? 2ஆம் குலோத்துங்கன் மூத்தவன். ரைட்டா தப்பா மார்க் போடுறதா வேண்டாமா? சிமெண்ட் பொருட்கள் எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? சிமெண்ட் பொருட்கள் எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேற எதை கொண்டு தயார் செய்ய முடியாதுதான். பாத்தியாரியோட எருமாடு மேய்க்க போயிடலாம்னு உங்களுக்கெல்லாம் பாடம் இருக்கு, இங்கே பிச்சை எடுக்க போலாம். எங்க வீட்டுக்கு எப்ப சார் வருவீங்க? அவ்வளவு பசங்களை வாங்கி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் இப்பதான் நான் காரில் வந்தோமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 8 மணிக்கு கிளம்பி லேட் ஆயிடுச்சு. கேட்டுக்கிட்டேன் தம்பி ஒருத்தர் கேட்டான், இவர் எங்கேயும் பார்த்துருக்கேன் அங்கிள், நீங்கள் டிவியில் வருவீங்களா? ஆமாம்மா டிவியில் வருது. எந்த டிவியில் பார்த்தா எல்லா சேனலில் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சன் டிவியில் பண்ண, விஜய் டிவி பண்ண, ஜி தமிழ் எல்லா சேனலும் கெஸ்ட்டாக போகிறதுனால எல்லா சேனலும் இப்போ கூடுவாங்க. முதல்ல சன் டிவியில் அசத்த போதார் பண்ணோம், கலக்க போதார் 2006 முத பண்ணோம். எந்த சேனலில் பார்த்தேன் அப்படின்னு, டிஸ்கவரி சேனல். ஊட்டிலே இப்படியாடா, அங்கே போனாலும் அப்படி இப்படி கலக்க அப்பா கேவலப்பட்டு பழகி போச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு மண்டபத்தில் போனோம், ஆளே இல்லாத மண்டபத்தில் 1/2 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன், யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக கத்திட்டு இருக்கேன். ஒரு அம்மா வயசானவங்க வந்தாங்க, தம்பி வாப்பா அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னா, அங்கே ரூம் ஒன்று இருக்குது, தனியாக இருக்குது, அங்கே போய் பேசுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பேர் இருக்கீங்க, சும்மா விட்டுருவோன்னா நிகழ்ச்சி போகலாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை எப்போ சொன்னேன் இல்லையா, அவன் பேர் குமார். எப்போ பார்த்தாலும் மொபைலில் பேசிக்கிட்டே இருப்பான், ஃபோன் பண்ணாலும் எங்கேஜாக தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கு, கம்பெனியில் ரெக்கார்டர் வாய்ஸில் வச்சுருப்பாங்க, டவருக்கல்ல இருக்காரு, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, வேறு நபர்களும் தொடர்பு கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் தோணும் வரும். ஆட்டோமேட்டிக் ஒரு லேடி வாய்ஸ் கேட்டுருப்பீங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன், வேற மாதிரி ஒரு இன்டர்வியூ அவசரம். நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் தற்பொழுது சம போதையில் உள்ளார். சிறிது நேரம் கழித்து போன் பயந்துட்டு, நம்ம மாதிரி டீ டோட்டல் ஆச்சு, எந்த கெட்டவளுக்கு இல்லையே, எப்படி இப்படி வசனம். எனக்கு ஏதாவது இதெல்லாம் நடிகர்கள், நடிகைகள், அரசியல் தலைவர்கள் இந்த வசனத்தை நகைச்சுவையா பேசியிருந்தாங்கன்னா எப்படி அவங்கவுங்க பாணியில நகைச்சுவையா பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனையா தோணுச்சு. அதை உங்க முன்னாடி நான் பண்ணி காமிக்க போறேன். முதல்ல வந்து பேசுறது வந்து எல்லாத்துக்கும் அந்த நடிகர் பிடிக்கும். ஒரு அற்புதமான நடிகர், குணசித்த நடிகர், எந்த கதாபாத்திரம் கொடுத்து உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒப்பற்ற வில்லன் நடிகர், குணசித்த நடிகர் ரகுவரன் வந்து இந்த வசனத்தை பேசுறாங்க. ஓகேவா?
நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாள தற்பொழுது வேறொரு நபரிடம் தொடர்பு கொண்டுள்ளார். சிறிது நேரம் கழிச்சு போன் பண்ணேன் வையன், செல்போன்ல பாம்பு நல்ல வேலை, நன்றி வணக்கம் சொல்லி கை தட்டி நான் கை தட்டுறதுக்கு ரகவர் மேச பேசிட்டே இருந்து கைகை பேர் வடிவேல் சார். முத்து முத்தா பச்சரிசி மாடி உள்ள ஐயோ ஐயோ நீங்க டயல் செய்யும் ஆடிக்கையால தற்பொழுது எவனுடைய ஓடி சிறுநீருக்கு போடுறது தமிழ்நாடு பிரச்சாரம் பண்ண மாப்பு மொத்தமா வச்சுட்டாங்க ஆப்பு. நன்றி. பேராசிரியர் நடுவர் சாலமன் பாப்பையா பாப்பையா. அன்பு குழந்தைகளே, அருமை தாய்மார்களே, இனிய பெரியோர்களே, கிடைக்குமா ஐயா? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சாப்பிட்டோம்ல மத்தியானம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அற்புதம் ஐயா. எனக்கு என்ன சாப்பிட்டாலே கண்டுபிடிக்க அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அற்புதம். அது குஸ்கான்னு சொல்றதா, வெஜ் பிரியாணின்னு சொல்றதா, இதையெல்லாம் மறக்கிறதுக்காக ஒரு ஜிலேபி கொடுத்து வச்சுட்டாங்க. அற்புதம். கிடைக்குமா? இப்படி அடுத்த நிகழ்ச்சியில கடை வெட்டிடுவோம், கவலைப்படாதீங்க. செல்போனும் மனைவியும் ஒண்ணு, இருந்தாலும் தொந்தரவு, இல்லாட்டியும் தொந்தரவு. இதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். காத்திருந்தோம்னா நல்ல மாடல் கிடைக்கும். அவசரப்பட்டுட்டோமோ, வெயிட் பண்ணிருக்கலாமோ, நமக்கு வச்சது அவ்வளவுதான், வச்சு வாழ்ந்துதான். நாளை சந்திக்குவோமா? நன்றி. உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். எந்த இனிமையான புதிய வேலைகளை எங்க வருகை தந்திருக்கிற உரிமை குரல் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்புடன் வருக வருகையான வரவேற்கிறேன். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் போயிருக்கிறோம், பல மேடைகளில் பார்த்திருக்கிறோம். ஆனால் அற்புதமான ஒரு கலை குடும்பத்தோடு வந்து ஆர்வமாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்டில் எங்காவது வெளியில் போகலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார்கள் என்பதற்காக வந்திருந்த உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். பக்கம் பக்கமா வசனம் பேசுகிறேன், பேசுறதும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் தயவு செய்யும் வாடிக்கையான தற்பொழுது வேறொரு நபரிடம் தொடர்பு கொண்டுள்ளார். தயவு செய்து சிறிது நேரம் கழித்து போன் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். இளைய தளபதி விஜய் அவர்கள் அவர் பாட்டில் போய் பேசுவாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான தமிழக ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தேர்வு செய்யணும்னா, ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கன்னா, வாழ்க்கை ஒரு வட்டங்கன்னா இன்னைக்கு தூக்குறோம் நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு தூக்குறோம் இன்னைக்கு ஜெயிப்போம். என்னைக்கு ஜெயிக்கிற ஒரே கூட்டம் நம்ம உரிமை குரல் கூட்டம். ரொம்ப நன்றி. தல அஜித் குமார் அவர்கள் அவர் பாணியில் எப்படி பார்ப்போம். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு, உங்களை எல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. ஆனா நம்ம கூட இருக்கு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம மேல இருக்கு நம்ம நல்லா பார்த்துக்குவாங்கன்னு. நான் தனியாள் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அது நன்றி. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு நடிகர், மறைந்த
புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பாட்டில் பேசியிருக்காரு. பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அற்புதமான நிகழ்ச்சி ஏற்படும் சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னு அங்கே பேசிக்கிட்டு கூட கண்ணை நோண்டிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நிகழ்ச்சி எனக்கு தூக்கம் வந்ததுன்னா இங்கே வந்து படுக்க வேண்டும். மக்களை தவிர்த்து கேப்டன் என்னைக்கும் போக மாட்டேன். மக்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். விஜயகாந்த் கேப்டன். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் பக்கத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ என்றும் சொர்க்கத்தில். மன்னவ காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் காண்முகிலாய் மழை தூவிடு உன் புகழ் வாழியலே. கேப்டன் அவர் அடுப்பு எனக்கு சும்மா கண்ணை தொடச்சிட்டு கேட்டுச்சேன். அந்த அளவுக்கு அவர் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்காரு. 2 தடவை அவர் கூட பார்க்கக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் வந்து பார்க்க போனது வேற ஒருத்தர். உண்மையிலேயே அவர் ரூம் ஹோட்டல்ல தான் ரூம் விட்டு வெளியில் எதார்த்தம் வெளியில் வந்துட்டார். அப்புறம் என்ன பார்த்து கேட்டார், என்ன பார்க்கணுமா அப்படின்னு. சார் இல்லை சார் அப்படின்ட்டேன். இப்போ நினச்சி பார்க்குறேன் சார் உங்களை தான் சார் பார்க்கலாம். ஏன்னா ஒரு டைரக்டரை பார்க்க போயிட்டப்போ எதார்த்தம் அவ்வளவு குழந்தை மனசு கேப்டன் அவர்கள். உண்மையிலே அவர் மறைஞ்சது ஒரு தமிழகத்துக்கே பெரிய மிகப்பெரிய இழப்பு. அண்ணா ஆறுதல் சொல்ல கொஞ்சம் நாங்களாம் இருக்க. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு நடிகர், எல்லாத்துக்குமே தெரியும், இசைஞானி இளையராஜா அவர்கள். தமிழகத்தில் இசைஞானி இளையராஜா வாய்ஸ் யார் பேச நல்லா முதல்ல பேசுனது. அது எப்படின்னா ஒரு பவதாரியுடைய மறைந்த பவரோட திருமணத்திற்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது முகாம்பிகை கோயிலில். இப்போ 2 நாள் ஐயா கூட தான் இருந்தேன். அப்போதான் ஒரு வாய்ஸ் எடுத்தேன். ஒரு கற்பனையா அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு கடை இருக்குது. என்ன கடை சொல்லுங்க மேடம்? தெய்வமே என் கடவுளே கை தூக்குங்க. உங்களுக்கு நான் தனியாக ஒரு சிறப்பு வேறு தரேன். கண்டிப்பாக டாஸ்மார்க் இருக்காது இல்லையா? நம்மளால என்ன பண்ணுவாங்க? அதுதான் பாயிண்ட். முதல் நாளே நீ கடை சாத்திக்கோ. நான் ஃபுல்லாக என்ன ஸ்டாக் வேணும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறேன். பார்த்தா வாங்கி வச்சதை காணும். ராஜா சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு நீங்கள் பேசி ஒரு பாடலை பாடுங்க ராஜா சார் கேட்டா அவர் பாடல் இப்படி பேசிட்டு பாடலாம் பாடுவார் அப்படின்னு பார்ப்போம். என் இனிய இசை பிரியர்களே, என் கனவும் நினைவும் இசை அள்ளல் குடும் கொடான கொடி நெஞ்சங்கள் என் மனம் இசைவந்தது சாந்தியே. என்னை காக்கின்ற அன்னை உங்கள் எல்லோரையும் காப்பானாக. என்னை பொறுத்தளவிலே ஒரு விதை இருக்கிறதே பார்க்கறது ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா மண்ணில் படும் பொழுது செடியாகி மரமாகி பூ தந்து கணிதத்து காய்த்தறது இல்லையா? அதுபோல நீ இசை நான் கம்போஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா இன்னும் மக்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிக்கிறது பாருங்க. அதுதான் நான் செய்த பாக்கியம். என் வீட்டு ஃப்ரிட்ஜினிலே கூலிங்கா இருக்கட்டுன்னு பீர் ஒன்று வாங்கி வச்ச யாரடிச்சாரோ இன்னைக்கு கடைகள் கிடையாது, சரக்கு எனக்கு கிடைக்காதே. என் வீட்டு ஃப்ரிட்ஜினிலே கூலிங்கா இருக்கட்டுன்னு பீர் ஒன்று வாங்கி வச்ச யாரடிச்சாரோ. தேங்க்யூ. இன்றைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நம்ம இந்த உரிமை குரல் மேடையில் வந்து பேசியிருக்காங்க.
அவர் பாணி எப்படி பேசிப்பான் பார்ப்போம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறதா. ஆக இந்த இடத்துல அவங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் சரவணத்தை பார்த்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர் நம்ம கை நீட்டி உற்சாக தட்டி பாராட்ட வேண்டாமா? ஆக உங்கள் இடத்துல நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொல்ல விரும்பல. எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் இடந்து விடைபெறுவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறதா. அடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க பார்ப்போம். வணக்கம். இந்த வரலாறை காணாத கூட்டத்திலே நான் பேசுவதில் பெருமை கொள்கின்றேன். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். நன்றி. ஆயிரம் படங்களில் நடிச்ச குணச்சித்திர நடிகை. நான் வெளிநாடு கிட்டத்தட்ட 24 நாடுகள் நான் வேலை போயிருக்கேன். எல்லா கண்ட்ரியும் போயாச்சு. சீனாவை தவிர எல்லா கண்ட்ரியும் போயிட்டோம். ஏன்னா அங்கே போன இறங்கின உடனே கண்டிப்பாக இந்த வாய்ஸ் நீங்கள் பேசுங்க, அப்புறம் நீங்கள் மற்ற வாய்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா எபிசோட்ல அந்த வாய்ஸ் அதிகமாக பேசுறது கங்கை மரன் அவர்களும் காந்திமதி அம்மா. காந்திமதி வந்தாங்கன்னு எப்படி பார்ப்பேன். என்ன பெத்தராசா, பத்து பத்து வளர்த்தை ஆண்டு கட்டிக்கும் அரசு பட்டிக்கும் ஆண்டு கட்டவரே, வெக்க கட்ட சிரிக்கி வேட கட்ட போறீங்க, கீழே கிழித்து பெத்தராசா. செல்போனை கையில வச்சு கைதட்டாம உட்காந்துருக்கீங்க. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு தலைவர். அவர் வாழ்கின்ற நாட்களில் நம்மளும் வாழ்கின்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேசியிருந்தாங்க. பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த தருணத்திலே உங்களை சந்திப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னை பொறுத்த மாணவர்களிடத்திலே நான் உரையாடுவது எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். இந்தியா முழுவதும் நான் பயணம் செய்திருந்தாலும் நான் மாணவர்களிடத்தில் உரையாடுவது எனக்கு பிடிக்கும். அப்படி நான் மாணவரிடத்தில் உரையாடும் பொழுது மாணவர்கள் சில கேள்விகள் என்கிட்ட கேட்பாங்க. அப்படி இந்தியா முழுவதும் மாணவர்கள் என்கிட்ட கேட்ட அதிகமான கேள்வி என்னன்னா, நீங்க அடுத்த பிறவில என்னவா பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படி சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் சொல்வேன், அடுத்த பிறவிலையும் இந்தியாவிலே பிறக்க ஆசைப்படுறேன், இந்திய நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படி சொல்வேன். ஜெய்ஹிந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கொடுக்கம்மா எந்த விழாவிற்கு வருகை தந்தனுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக ரசிக பெருமக்கள் எல்லாத்தையும் வணக்கத்தை சொன்னேன். ஒரு மனுஷன் வந்து பல கோடி சம்பாதிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கலாம் டெஃபினட்டா. ஆனால் அவன் சந்தோஷமா இருக்க சொன்னா டெஃபினட்டா கிடையாது. ஒவ்வொரு கொடுக்கவல்ல. எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது சொன்னா தினம் நிம்மதியாக தூங்கணும். தூக்க வரல சொன்னா வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாதா? எப்படி நிம்மதியா தூங்குறது சொன்னா நைட்டி போடாத ஆம்பளையும் நைட்டி போடாத பொம்பளையும் நல்லா தூங்குனதா சரித்திரமே. பாஷா ஒரு தடவை சொன்னா மாதிரி ஹவுசி. நன்றி. ஒரு பைபாஸ் ரோடா நினைச்சுங்க. இதுல சில வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போச்சு. அதோட சவுண்ட் எப்படி இருக்கு பார்ப்போம். நான் வாய்ஸ் நடிகர்கள் வாய்ஸ் எல்லாம் நடிகர் வாய்ஸ் பேசலாம். அது எடுக்கிற வரைக்கும் கஷ்டமாக எடுத்துக்கிறது எங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் ஒவ்வொரு டைம் ஸ்டேட் பண்ணுறதுன்னா இந்த சவுண்ட் அஃபெக்ட் பண்ணணும். அதுக்கு எங்களுக்கு கொடுக்குற அந்த உற்சாகம் உங்களுக்கு கைதட்டும் சிரிப்பு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒரு ரேஸ் பைக் 200 மீட்டர் ஸ்பீடில் மின்னல் மாதிரி கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதோட சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரேஸ் பைக்கு அதுக்கப்புறம் புல்லட்
பார்த்தீங்கன்னா இந்த 4-way ட்ராக்ல பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரி பார்த்துருப்பீங்க, 24 டயர் இருக்கும். அதில் வேறு இவனுக்கு 15-20 டன் ரோடு ஏற்றிட்டு அதுலேயும் ஸ்பீடாக வேறு கொஞ்சம் போகும். அப்போ வந்து இந்த ரோடுக்கும் டயருக்கும் ஒரு சவுண்டு, ஓட்டும் போது ஒரு சவுண்டு பார்த்துட்டீங்க கண்டெய்னர் லாரி. இப்போ உங்களெல்லாம் ஒரு உரிமை குரல் சார்பாக ஒரு டூர் கூட்டு போகலான்னு எந்த ஊர் போகலாம், பிடிச்ச ஊர் சொல்லுங்க. எது பாண்டிச்சேரி? எவனாது பாண்டிச்சேரி? பாருங்க, ஏன்னா அங்கதான் யாரும் வரமாட்டாங்க சொந்தக்காரங்க. இனிமேல் பீச் ஓரமாக போய் செட்டில் ஆயிடும். கோவா, பாண்டிச்சேரி, பட்டையா, எப்படி பாருங்க. ஒரு ஏதாவது ஒரு கோயில் போகலாம், காசிக்கு போகலாம், இல்லை ஒரு ஆக்ரா போகலாம், தாஜ்மஹால் போகலாம். அப்படிலாம் இல்லை, எடுத்தோன்னு பாண்டிச்சேரி. சரி, ஓகே. சென்னையிலேருந்து ட்ரெயினில் போகிறோம், ஹைதராபாத் போகிறோம், ஓகேவா? ட்ரெயினில் க்ரௌடு ஜாஸ்தி இருக்குது, நம்மள மாதிரி சில பேர் கூட்டமாக இருக்காங்க. ஆனால் என்னோட ஆந்திரா போனதுனால தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கு பார்டரில், தமிழ்நாட்டில் சில வியாபாரிகள் தமிழில் வியாபாரம் பண்ணுவாங்க. ஆந்திரா பார்டர் கிளாஸ்னா அதுக்கு நம்மளுக்கு அப்படியே மாற்றிடுவாங்க தெலுங்குல. அது எப்படி பார்ப்போம். சென்ட்ரல் லைசன்ஸ் ட்ரெயின் போட்டு ஆந்திரா போதைக்கு பார்ப்போம். பயணிகளுக்கு நிவாரண கவனத்திற்கு பண்டிகை 3, 4, 5 3ஆம் பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளது. काफी लो टी लो இங்க மரபா இங்க மரபா. முதல்ல மூஞ்சி மரபா ரொம்ப அசிங்கமா. தயிர் சாதம், சாம்பார் சாதம், பழைய சாதம், சமோஸ் சமோஸ் விஸ்கி பிராண்டி. ஐயா, எனக்கு 2 கண்ணுமே தெரியலையா, ஒரு 2 ரூபாய் தான் போடுங்க. லைட்டா ஒரு கண்ணு தெரியுது, அப்ப 1 ரூபா பிடிச்சிட்டு 1 ரூபா கொடுங்க. ட்ரெயின் புறப்பட ஆந்திரா போகுது. அங்க போய் எப்படி வியாபாரிகள் வியாபாரம் பண்ற பார்ப்போம். ட்ரெயின் ஓவர் பிரிட்ஜ் மேல போகும்போது சவுண்ட் உள்ள போகும்போது வித்தியாசமா கேட்கும். కాఫీలో టీలో ఆ ఫిగర్లో జొల్లులో 6 ఐస్ క్రీమ్లో చూస్తారు జొల్లు వస్తుంది. పైనాపిల్, గొయ్యాకాడు, పాన్ ఐస్లు తినచ్చు ఫోన్ చేస్తారు. వీటికి డెలివరీ చేస్తున్నారు. ఫోన్ నంబర్లో 4 5 6 హలో 4 5 6 ஆமாடி, நான் இன்றைக்கு கொட்டாக்கத்தில் பேலன்ஸ் கொண்டு வாடா. நன்றி இதுவரை என்னுடைய நிகழ்ச்சி கண்டு ரசித்து உற்சாகப்படுத்திய அனைத்து நல்லவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து ஒரே உங்களுடைய அன்பு சகோதரர் சரவணன் சாருக்கு ஒரு பலத்தை கேட்டு கொடுக்கலாம். ஏன்னா உண்மையிலே தேதி மாற்றினார். முதல்ல 25 சொல்லியிருந்தாரு. நல்ல வேலை அந்த தேதி இந்த தேதியோட கிட்ட சொல்லும்போது எனக்கு மதுரையில் ஒரு நானே நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் நிகழ்ச்சி போகிறதா இருந்தது. ஆனால் அந்த நைட்டு நிகழ்ச்சி தான் எப்படியா இருந்தால் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக அது உங்களை சந்திக்கணும் ஒரு சந்தோஷமாக உங்களை சந்தித்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சென்னை கிரி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.